நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று தலைவர் யார் அப்படின்னா, இந்த விக்டோரியஸ் லாயர்னு சொல்லப்படுற எத்திராஜ் முதலியார் அவர்கள். இவர் வேலூரில் துளுவெள்ளாளர் குடும்பத்தில் பிறக்கிறார். அது என்ன விக்டோரியஸ் லாயர்? அவருடைய இனிஷியல் விஎல் எத்திராஜ் முதலியார். அவரை செல்லமாக விக்டோரியஸ் லாயர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏனென்றால் அவர் எடுத்த எல்லா வழக்குலையுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரே அட்வொகேட் ஒரே நாளில் 44 கேஸ் வாதாடி ஜெயிச்சதாக சரித்திரம் இருக்காருன்னா அது விஎல் எத்திராஜ் முதலியார் அவர்கள் தான். எத்திராஜ் முதலியார் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் பிறந்து தன்னுடைய பிஏவை முடிச்சுட்டு பிறகு ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லா, அதாவது டப்ளின்னு சொல்லப்படுற அயர்லாந்து, யுனைடெட் கிங்டம்னுடைய லண்டன் பக்கத்தில் இருக்கிற அயர்லாந்து டப்ளினில் போயிட்டு சட்டம் பயின்றார். லண்டன் பேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. லண்டன் பேரிஸ்டர் படித்து விட்டு அங்கேயே ஒரு ஆங்கில பெண்மணி கேத்லின் அப்படின்றவங்களை மணந்து அவருக்கு ஒரே ஒரு மகன் எத்திரிச்சின்னு சொல்லப்படுறாரு. இவங்க இங்கே சென்னைக்கு குடிபெயர்றாங்க. சென்னையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவர் ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 7 வருஷத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாறுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாதம், மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல், மிகச்சிறந்த ஒரு சட்ட நுணுக்கம், ஒரு அறிவு இருக்கிறதுனால அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரை பதவி உயர்வு கொடுத்து த கிரவுன் ப்ராசிக்யூட்டர் ஆஃப் த குவீன், அதாவது கிரிமினல் வழக்குகளை எடுத்து வாதாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞராக இவர் பணியாற்றார். அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பார் கவுன்சில், அதாவது மெட்ராஸ் பார் கவுன்சில்னால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞருமே அங்கே தான் பதிவு பெற்று நம்பர் வாங்கி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனுடைய ஒரு தலைவராகவும் விஎல் எத்திராஜ் முதலியார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர் அரசு வழக்கறிஞராக இருக்கும் பொழுது இவர் எடுத்து வாதாடின கேஸ்கள் மிகவும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழக்குகள், மிகவும் ஒரு நோட்டபிள் கேசஸ், ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்த ஒரு கேசஸ். அது என்னென்ன வழக்குகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு, நம்மளுடைய தியாகராய பாகவேந்தர், இப்போ எப்படி ரஜினிகாந்த் தான் அப்போ சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவேந்தர், லக்ஷ்மிகாந்தன் ஒரு பத்திரிகையாளர் சினிமாக்காரர்களை பற்றி தவறாக கிசுகிசுக்கள் பொய் தகவல்களை எழுதுவதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் ஒரு மர்ம நபர்களால். அதில் நம்மளுடைய தியாகராஜ பாகவேந்தர், என்எஸ் கிருஷ்ணன், ஸ்ரீராமுலு நாயுடு இவங்களுடைய பேர் தான் அடிப்பட்டு. ஏன்னா இவங்க தான் அப்போ கவர்னர் கிட்ட மனுவை கொடுத்து அவர் நடத்திட்டு வந்த அந்த சினிமா தூதுன்ற ஒரு பத்திரிகையை முடக்கி இந்து நேசன் வேற ஒரு பேரில் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த லக்ஷ்மிகாந்தன் ஒரு மர்மமான முறையில் ஒரு ரிக்ஷாவிலிருந்து வரும்போது கொலை செய்யப்படுறார். அதர் சந்தேகத்தினாக தியாகராஜ பாகவேந்தர், அப்போது ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், அப்போ சினிமாவிலே ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர், தங்க தட்டில் தான் ஒரு சாப்பாடே சாப்பிடுவார், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தியாகராஜ பாகவேந்தர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க. 30 மாதம் ஜெயிலில் இருக்கிறாங்க. பிறகு விஎல் எத்திராஜ் முதலியார் அவர்கள் தான் இதில் இருந்த உண்மையை கண்டறிந்து இவருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி 30 மாதத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு நிரபராதியாக வரார். அப்போ இருந்த சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவேந்தரும் என்எஸ்கேன்னு சொல்லப்படுற என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும். இந்த கேஸை ஜெயிச்சதுனால என்எஸ்கே தியாகராஜ பாகவேந்தர் அவர்கள் தங்கத்தட்டையே எத்திராஜ முதலியாருக்கு பரிசாக கொடுத்து தங்கத்தட்டில் சாப்பிட்ட ஒரே ஒரு வழக்கறிஞர் விஎல் எத்திராஜ முதலியார் அவர்கள். இது மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படக்கூடிய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலை வழக்கு இவர் தான் எடுத்து நடத்தினார். இது மட்டுமில்லாமல் கள்ளக்குடியில் ரயில் மறியல் பண்ணி கருணாநிதி அவர்கள் அரசு செய்ய போது அவருடைய கேஸ், கள்ளக்குடி கேஸும் இவர் தான் எடுத்தார். இது மட்டுமல்லாமல் சூலூர் சுப்புராவனுடைய ஒரு மர்டர் கேஸ், ஆந்திரா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கையும் இவர் முக்கியமான கேஸ் என்ன நடத்தியிருக்காருன்னா, அகல் விளக்கு கேஸ், காக்கிநாடா பாம் பிளாஸ்ட் கேஸ், சூலூர் ஸ்ரீராமுலு மர்டர் கேஸ். அப்போது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக கருதப்பட்ட இமானுவேல் சேகரனுடைய கொலை வழக்கில் இவர் விஎல் எத்திராஜ் முதலியார் அவர்கள் தான் அப்பியராக இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி அவர்கள் கள்ளக்குடியில் போராட்டம் பண்ணி அரசு செய்யும் போது அவருடைய கேஸையும் எடுத்து நடத்தியது விஎல் எத்திராஜ் முதலியார் அவர்கள் தான். அனைத்து கேஸ்லையுமே வெற்றி பெற்றவர் இவர் அட்வொகேட்டில் தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாமே இவர் தன் குடும்பத்துக்குன்னு கொடுக்காம இவர் என்ன பண்ணுறார், கல்விக்காகவும் பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் சொல்லப்பட்ட பெண்களுக்குனுடைய உரிமைகளுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் செலவு பண்ணுறார். இவர் ஆரம்பித்தது தான் இந்த எத்திராஜ் விமென்ஸ் காலேஜ்னு சொல்லப்படுற இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் விமென்ஸ் காலேஜ். 1948 பெண் கல்வி முக்கியம் அப்படின்றதுக்காக பெண்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறார். அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம் என்னென்றால், when a men is educated, it is an individual education. ஒரு ஆண் படித்தான், அது ஒரு தனிப்பட்ட நபரனுடைய ஒரு கல்வி. when a woman is educated, it is going to be an education for the family.
ஒரு பெண் பயின்றால் அது அந்த குடும்பத்தையும் உயர்த்தும், இந்த நாட்டையும் உயர்த்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கியங்கள் செய்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இவர் அப்பவே அந்த காலத்திலே கோர்ட்டுக்கே வரும்போது ரோல்ஸ் ராய்ஸ் கார், பென்ட்லே கார், இதே போன்ற அமெரிக்க கார்களில் தான் வருவாராம். ஒரே நாளில் 44 கேஸை ஆர்கியூ பண்ணுறவர், தங்கத்தட்டில் சாப்பிட்டவர். இவர் பெண் கல்விக்காகவும் தன்னுடைய சொத்துக்களை விற்றவர். 2 பங்களா, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அந்த காலம் 1948 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் வி.எல். எத்திராஜ் முதலியார் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இவர் வழக்கறிஞராக பிராக்டிஸ் செய்யும் பொழுது இவருடைய வாதத்தை கேட்பதற்காக எல்லா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே கோர்ட்டுக்கு வருவாங்களாம். கோர்ட்டுக்கு வந்து கும்பலாக நின்று வி.எல். எத்திராஜ் முதலியாருடைய ஆர்குமெண்ட்டை நோட்ஸ் எடுப்பார்கள். இது ஒரு பாடத்திட்டமாகவே வைத்திருக்கிறார்கள். இவருடைய சேம்பரில் இவருடைய ஒரு ஜூனியராக பணியாற்றியவர் தான் ஆர். வெங்கட்ராமன் அவர்கள். அவரும் ஒரு அட்வொகேட். ஒரு ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் பிற்காலத்தில் இந்தியாவின் பிரசிடென்ட், இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாராயணமூர்த்தி அப்படின்ற ஒரு அட்வொகேட் அவர்கள் இவருடைய சேம்பரில் ஜூனியராக பணியாற்றி பின்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகவும் ஜஸ்டிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் அப்போ இருந்த சி.பி. ராமசுவாமி ஐயர், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வொகேட். அவருடைய சிலை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் வாசல்லே இருக்குதுங்க. அவர் வி.எல். எத்திராஜ் முதலியாரை பார்த்து த மார்வல் ஆஃப் 20th செஞ்சுரி, 20ஆம் நூற்றாண்டின் ஒரு அட்வொகேட் துறையின் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னே ஒரு புகழாரம் சூட்டியிருக்காங்க. பேர்பட்ட ஒரு சிறந்த ஒரு வழக்கறிஞர், பேர்பட்ட கல்விக்காக, பெண் கல்விக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று கொடுத்த வி.எல். எத்திராஜ் முதலியார் அவர்களை நாம் மறந்துவிட்டோம். அவரை பற்றி இக்கால வழக்கறிஞர்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இவருடைய அஞ்சல் தலையை மத்திய அரசாங்கம் 2015ஆம் வருடம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் பத்தாது, இவருடைய பெயரை தமிழ்நாட்டில் எத்தனையோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஏதாவது ஒரு லா காலேஜுக்கு இவருடைய பெயரை ஒரு நினைவாக வைக்க வேண்டும். இவருடைய பிறந்த நாளை அரசு சட்டக்கல்லூரிகளிலும் ஹைகோர்ட்டுகளிலுமே அட்லீஸ்ட் மெட்ராஸ் பார் கவுன்சிலாவது இதை வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும். இவருடைய ஒரு வாழ்க்கை சாதனைகளை ஒரு பாடமாகவே இக்கால பள்ளி மாணவர்களுக்கு வைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கலாம். மீண்டும் இன்னொரு வரலாற்று தலைவரை நாம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.